வணக்கம். நான் அருண்குமார். செகண்ட் சீஸ். இன்றைய செய்திகள். நாட்டில் வெப்பநிலை அதிகரிப்பு. மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம். மத்திய சுகாதார செயலாளர் புண்ணிய சலிலா ஸ்ரீவஸ்தா எல்லா மாநில மற்றும் யூனியன் பிரதேசம் அரசுகளுக்கு எழுதியுள்ள கடிதம் கூறியதாவது, நாட்டின் பல பகுதிகளில் கோடை வெப்பம் அதிகரித்தது. எனவே ஏசி, வாட்டர் கூல் போன்ற சாதனங்களை செயல்படுத்தப்பட்டும் தடையற்ற மின்சார கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். சாத்தியமான இடங்களில் மின் உற்பத்திக்கான சூரிய பேனல்களையும் நிறுவலாம். அத்தியாவசிய மருந்துகள், ஐஸ் கட்டியை, அவசர கால குளிர்ச்சியையும் வழங்க தேவையான அனைத்து உபகரணங்கள். எனவே சுகாதார வசதி தனியார் நிலை மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும். வெப்பம் மற்றும் சுகாதாரம் குறித்து பொது சுகாதார மற்றும் மருத்துவ வழிகாட்டுதல் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் வெப்சைட்டில் கிடைக்கின்றன. அதிக வெப்பநிலை காரணமாக ஏற்படும் பாதிப்புகள் தடுக்க, நிர்வகிக்க மற்றும் கண்காணிக்க இந்த வழிகாட்டுதல் ஆவணங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் சுகாதாரத்துறை பரப்ப வேண்டும் என்று வெப்ப சுகாதார செயல் திட்டங்களை செயல்படுத்துவதையும் உறுதி செய்வதும், வெப்பத்தையும் எதிர்கொள்வதற்காக திட்டமிடுவதிலும் நிர்வகிப்பதிலும் பிற நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்துவதிலும் மாநில, மாவட்ட மற்றும் நகர சுகாதாரத்துறைகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று இவ்வாறு கூறினர். நன்றி.